பெற்ற தாய் தந்தையும் கற்பித்துக் கொடுத்த குருமார்களையும் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்றேன். ஸ்ரீ அக்னிமகர்ஷி ஜோதிட குருகுலம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலும் அசோசெல்வா டிவி நேயர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது உங்கள் சிவகாசி செல்வ கணேசன். பெருன்புக்குரியவர்களே, உலகெங்கும் ஆளக்கூடிய எனதருமை அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது தோஷம் செய்யாத ஆயில்யம். ஆம், தோஷமில்லா ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆயில்யம் நட்சத்திரம் என்றாலே தோஷம் மாமியாருக்கு ஆகாது என்று தானே சொல்கின்றார்கள். இதை பற்றிய முழு விளக்கங்களும், யாருக்கு தோஷம் இருக்கிறது, யாருக்கெல்லாம் இந்த தோஷம் இல்லை, அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த விதமான பரிகாரத்தினை செய்து கொள்ள வேண்டும், எந்த கோவில் வழிபாடினை செய்து கொள்ள வேண்டும் என்று எளிமையான விளக்கங்களுடன் முழுமையாக கொடுத்திருக்கின்றேன். ஆக பதிவினை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அசோசெல்வா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற பதிவுகள் பயனுள்ளதாக இருப்பின் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்க. சரி, வாங்க பதிவுக்குள்ள. ஆயில்ய நட்சத்திரம் என்றாலே மாமியாருக்கு ஆகாது என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன புதிதாக தோஷமில்லாத ஆயில்ய நட்சத்திரம் என்று சொல்கின்றீர்கள் என்றால், எங்களுடைய குருமார்கள் அடிக்கடி சொல்லியதைப் போல ஜோதிடம் என்பது விதிகளும் விதி விலக்குகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திரம். ஆக இங்கே விதிகளை மட்டும் எல்லோரும் கற்றுக்கொள்கின்றார்கள், விதி விலக்குகளை சற்று மறந்து விடுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கிறது. ஆக இந்த ஆயில்யம் நட்சத்திரம் என்பது, ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்கின்றன. அந்த 4 பாதங்களில் எந்தெந்த நட்சத்திர பாதக்காரர்களுக்கு தோஷம் இருக்கிறது, எந்த நட்சத்திர பாதக்காரர்களுக்கு தோஷம் இல்லை என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களினுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய சிறப்பியல்புகளை பற்றி சிறியதாக பார்த்துப்போம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்பது கடகராசியில் இருக்கக்கூடிய, அதாவது சந்திரனுடைய ராசியில் இருக்கக்கூடிய புத பகவானினுடைய நட்சத்திரம். இதனுடைய அதிதேவதை ஆதிசேஷனாகும். இவர்கள் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்கள் யார் என்று பார்த்தால், ராமபிரானினுடைய உடன் பிறந்த லக்ஷ்மணன், சத்ருக் இவர்கள் மட்டுமல்லாது தர்மனும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த. ஆக இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? தர்ம சிந்தனையுடன் இருப்பார்கள், தெய்வ பக்தியுடன் இருப்பார்கள். தன் குடும்பம், தன் உறவு, தன் தாய், தன் பிள்ளை, தன் மகன், தன் கணவர் என்று எப்போதும் தன்னை சுற்றியே ஒரு பாச வலையினை உருவாக்கி கொண்டு அதில் அதிகமாக ஆர்வம் காட்டவர்களாக இருப்பார்கள். அன்பு ஒளிவர்களாக இருப்பார்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உடையவர்களாக இருப்பார்கள். இரக்க குணம் உடையவர்களாக இருப்பார்கள். எதையும் இதயம் சார்ந்து கேட்டு வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். ஆக இவர்கள் விசுவாசம் உடையவர்களாக இருப்பார்கள். சாதுரியம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். புத்தி கூர்மையுடையவர்களாக இருப்பார்கள். சமயோஜித புத்தியை பயன்படுத்துபவர்களாக இருப்பார்கள். பொதுவாக பண வரவு செலவு இவர்கள் காட்டும் சிக்கனத்திற்கு நிகர் ஏதும் கிடையாது. பொதுவாகவே இந்த 27 நட்சத்திரங்களில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பணத்தினை சிக்கனப்படுத்தக்கூடிய அற்புதமான குணமும் ஆற்றலும் உண்டு. பணம் சம்பாதிக்கும் திறனும் இங்கே அதிகப்படியாக. ஆக இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரர்கள் பொதுவாகவே தன்னுடைய குடும்பத்துக்காக தியாகம் செய்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிக வேகமாக சிந்திக்கும் ஆற்றல் உடையவர்களாக இருப்பார். பயணம் செய்வதிலும், எங்கேயும் சுற்றி கொண்டிருப்பதிலும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதிலும் இவர்களுக்கு அதிகமான அலாதி பிரியம் இருக்கும். இவர்களுக்கு சின்னஞ்சிறு வயதில், அதாவது புதன் திசையில் இவர்கள் பிறந்திருக்கும் பட்சத்தில் இவர்களுடைய திருமண வயதினை எட்டும் பொழுது இவர்களுக்கு சுக்கிர திசை வந்துவிடும். ஆக வாழ்வினில் சுகபோகமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலும் ஏக்கத்திலும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆயில்ய நட்சத்திரம் ஏன் மாமியாருக்கு ஆகாது என்று பார்த்தோம் என்றால், பொதுவாகவே ஒரு தாய் என்பவள் தன் மகனை ஒரு அன்புடனும் அரவணைப்புடனும் வளர்த்து வந்து அவர்களுக்கு முடிந்தவரை அவர்கள் சமையல் செய்து அந்த மகனை பாசத்துடன் வளர்த்து வந்திருக்கும். இந்த ஆயில்ய நட்சத்திர பெண் என்பவள் அந்த கணவரின் தாய் எவ்வளவு பாசம் காட்டியிருக்கிறார்களோ, அன்பு காட்டியிருக்கிறார்களோ, அதை விட ஒரு பங்கு அதிகமாக பாசம் காட்டி அவர்களை தன்வசப்படுத்துவார். ஆக இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு மருமகள் வந்தார்கள் என்றால், உங்களை விட உங்கள் மகனை நல்ல முறையில் அன்புடனும் அரவணைப்புடனும் பார்த்து கொள்ளும் இன்னொரு தாய் வந்திருக்கிறாள் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகு நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர்கள், இரக்கம் காட்டக்கூடியவர். இவர்கள் சமயோஜித புத்தியால் அந்த வீட்டில்
தனக்கான உரிமையாக இது என்னோட வீடு அப்படின்னு உடனடியாக அந்த உரிமையை எடுத்துக்கிடுவாங்க. அப்போ அந்த வீட்டில் நடக்கக்கூடிய நிர்வாகத்தின் மேல் தலையீடு செய்வார். அந்த குடும்பத்தில் பண நிர்வாகத்தில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அந்த பண நிர்வாகத்தை சரி செய்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அதன் மூலமாக இவங்களுக்கு சில கெட்ட பேர்களும் ஏற்படும். ஆனால் பொதுவாகவே இவர்கள் பணத்தை நிர்வகிப்பதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அவ்வாறு அந்த வீட்டினில் பண நிர்வாகத்தை சிறப்பாக செய்து அந்த வீட்டை தன் வீடு எப்படியேனும் உயர வேண்டும் என்று முனைப்போடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிலாம் நடக்கும்போது இந்த கணவருக்கும் அந்த தாய்க்கும் சற்று இடைவெளி வருவது இயல்பாகவே இருக்கும். இதனால் அந்த காலகட்டத்தில் மாமியாருக்கு இது ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த இது பயன்படுமா, இது நடக்குமா, நடைமுறையில் சாத்தியமா என்று பார்த்தோம் என்றால் இன்னைக்கு பொதுவாக கூட்டு குடும்பம் என்பதே கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது, தனி குடும்பம் அதிகமாகிவிட்டது. தன்னுடைய வேலை நிமித்தமாக அல்லது பணி நிமித்தமாக வெளி மாநிலங்களிலோ வெளி ஊர்களிலோ இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தோஷம் பெரிதாக பாதிப்பினை செய்வது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் யார் யாருக்கெல்லாங்க தோஷம், யார் யாருக்கு தோஷம் இல்லை அப்படின்னு பார்த்தா, ஆயில்ய நட்சத்திரத்தில் பொதுவாக எல்லா நட்சத்திரங்கள்லையும் 4 பாதமாக நம்ம முன்னோர்கள் பிரிச்சிருக்கிறாங்க. அதில் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்குது. அதில் ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டுமே தோஷமுடையவர்களாக கருதப்படுகின்றார். இதை எப்படிங்க பார்க்கறது அப்படின்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சந்திரனுக்கு நேராக ஆயில்யம் 4 என்று குறிப்பிட்டிருக்கும். இந்த ராசி கட்டம் அம்ச கட்டம் என்று இருக்கும். அதில் அம்ச கட்டத்தில் மீன ராசியில் சந்திரன் இருந்தாரே என்றால் நீங்கள் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். ஆக இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே இந்த தோஷம் சற்று பாதிக்கத்தான் செய்யும். ஆயில்ய நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை. ஆக பொதுமக்களே, உங்களுடைய மகன்களுக்கு நீங்கள் வரன்கள் எடுக்கும் பட்சத்தில் ஆயில்யம் 1, 2, 3 ஆகிய 3 பாதங்களில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் நாங்கள் சொல்லிய இந்த மிக சிறிய எளிய பரிகாரங்களை செய்து அவர்களுக்கும் இந்த தோஷம் நிவர்த்தியாகி அவர்களும் பரிபூர்ணமான வாழ்வினை வாழ்வதற்கு தயாரானவர்களாக இருப்பார்கள். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை நீங்கள் மருமகளாக அடையும் பட்சத்தில் உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலிகள் யாரும் இல்லை. ஏனென்றால் உங்கள் மகன்களை உங்களைப் போலவே பார்த்து கொள்ள இன்னொரு தாய் வந்திருக்கிறாள் என்றே அர்த்தமாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஒரு பெண் உங்கள் வீட்டிற்கு வந்தார்கள் என்று உங்கள் மகன்களின் வாழ்வு மட்டுமல்ல, உங்கள் வீட்டினுடைய வாழ்வுமே அற்புதமாக மாறும், மலர்ச்சி அடையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நான் ஆயில்ய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் தான் பிறந்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா என்று கேட்டீங்கன்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிதேவதை ஆதிசேஷன் ஆவார். இவர் சர்ப்பத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு கிரகமாக தென்பகுதியில், தமிழகத்தின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரத்திற்கு ஸ்தல விருட்ச மரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புன்னை மரம் ஆகும். இந்த புன்னை மரம் செல்லரித்து அந்த பட்டை, புன்னை மர பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டை செல்லரித்து வரக்கூடிய அந்த மண்ணை இன்றைக்கு புற்று மண்ணாக கொடுத்துருக்கக்கூடிய கோவில் இந்த சங்கரன் கோவில்ங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி, கோமதி அம்மன், இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சங்கரனாரை இவர்கள் மூவரையும் தரிசனம் செஞ்சுட்டு அந்த புற்று மண்ணையும் வாங்கி நீங்கள் திலகமிட்டு அவர்களுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த தோஷம் முழுமையாக நிவர்த்தி அடையுங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் தாமதமாகும் பட்சத்தில் திருமயிலையில் 10ஆம் நாள் திருவிழாவாக இந்த புன்னையடி சேவை என்று உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த புன்னையடி சேவையில் இறைவனுக்கும் இறைவிக்கும் திருக்கல்யாணம் நடத்தி வைக்கின்றார்கள். இந்த திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு திருக்கல்யாணத்தை நீங்கள் முழுமையாக பார்த்து அங்கே உங்களுக்கு பெயருக்கு அர்ச்சனை செய்து அவர்களை பரிபூர்ணமாக வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு இந்த தோஷம் சர்ப்ப கிரகத்தினுடைய சாந்தி கண்டிப்பாக கிடைக்கின்றது. மேலும் சர்ப்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய கோவில்கள் காளகஸ்தி, நாகர்கோவில் இருக்கக்கூடிய நாகராஜா கோவில், இவர்களை நீங்கள் வழிபாடு செய்யும் போதும் அற்புதமான பலன்களை பெறலாம். மேலும் நாகத்தினை தலையில் கொண்டிருக்கக்கூடிய அம்மன் தெய்வங்கள், அதாவது கருமாரியம்மன், சமயபுரத்து மாரியம்மன், இது போன்ற அம்மன் தெய்வங்கள் எங்கிருந்தாலும் அந்த அம்மன் தெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சர்ப்ப தோஷத்தினை நீக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள்
உடல் ரீதியாக ஏதேனும் ஒரு உபாதையினை பெற்றிருப்பார்கள். இந்த உபாதையினை நீங்குவதற்கு நீங்கள் கண்டிப்பாக சர்ப்ப பரிகாரம் செய்து கொள்ளும்போது உங்கள் உடல் ஒரு நல்ல நிலைக்கு கண்டிப்பாக வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெருமாளை வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில், அதாவது சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமான், பாம்பின் படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய பெருமான், ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களுக்கு இந்த சர்ப்ப கிரகத்தினுடைய சாந்தி கிடைத்து நீங்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ்வீர்கள். ஆக ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் அனைவரும் இந்த மிகச்சிறிய எளிய பரிகாரத்தினை செய்து நீங்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்றும், நீங்கள் செல்ல இருக்கக்கூடிய உங்கள் மாமியார் வீட்டில், அதாவது புகுந்த வீட்டில் உங்களுடைய பிறந்த வீட்டின் பெருமையினை நிலைநாட்டவும் வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அடுத்ததொரு இனிய பதிவினில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. வாழ்க வளம்.